ஏன்னா சிறுபான்மை மக்களுக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி எந்த அளவிற்கு நல்ல விஷயங்களை கொண்டு செல்கிறார். இந்த பட்ஜெட்டில் 3185 கோடி கொடுத்துருக்கிறாரு. 577 கோடி ரூபா போன பட்ஜெட்டை விட அதிகமாக கொடுத்துருக்கிறாரு. அதே போன்று பல விஷயங்களில் 37,800 இஸ்லாமிய குடும்ப பெண்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நல்லாட்சியில் மகாராஷ்டிராவில் அவர்கள் பலன் பெற்றிருக்கிறார்கள் முதல் செக்டாரில். இப்போ அது பாஜக நீண்ட நாட்களே சொல்லிட்டு வந்தது இலவசங்களுக்கு நாங்கள் எதிராக இருக்கோம்னு நிறைய முறை பதிவு செஞ்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் பெண்களுக்கான கலைஞர் உரிமை தொகை என்று கொடுக்கும்போது கூட நிறையா எதிர்ப்புகளை நீங்கள் தெரிவிச்சிங்க. ஆனால் அங்கு மகாராஷ்டிராவில் இதே மாதிரி 1,500 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கறதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க சார்? அமெரிக்காவில் இருந்துட்டு ராகுல் காந்தி அவமானப்படுத்த நினைக்கிறார் பாரதியர்களையும் பாரத தேசத்தையுமே தவிர, நாங்கள் என்ன நினைக்கிறோம், இந்த மண்ணுக்குன்னு பண்பாடையும் கலாச்சாரம் இருக்குன்னா இதை ஏன் நம்ம இழக்கணும்? நரேந்திர மோடி என்ற ஒரு மாபெரும் தலைவன் ஆட்சி செய்வதனால தான் சீனர்கள் அவர்களுடைய இராணுவத்தினர் உள்ள நுழைய முடியாமல் இருக்கு. நுழைந்த இடத்தை கூட விட்டு 4 இடங்களிலிருந்து காலி செய்து விட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த தமிழக முதல்வர் குடும்பத்தோட போய் நல்லா சைக்கிள் கீக்கெல்லாம் ஓட்டி ஈர்த்த தொகையை எவ்வளவுன்னா 7,000 சில்லற கோடி. எந்த ஒரு நபராக இருந்தாலும் குழந்தையில வர்ற சூரிய தசை நல்லதுகளை செய்யாது. ஏன்னா சூரியன் ஒரு இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாடவிருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவுடைய மைனாரிட்டி மோர்ச்சா நேஷனல் செக்ரட்டரி திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள். சார் வணக்கம். வாழ்க வளமுடன் சார். நீங்கள் மகாராஷ்டிராவில் நீண்ட நாட்களாக வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. அங்கே தேர்தல் வரவிருக்கிறது. இந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே பாஜக எம்எல்ஏ நிதேஷ் ராணே என்பவர் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசிவிட்டார் என்ற மிகப்பெரிய சர்ச்சை கிளம்பியது. இதையடுத்து அவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. எஃப்ஐஆர்லாம் போடப்பட்டிருக்கு. தேர்தல் நேரத்தில் இது மாதிரி பேச்சுகள் ப்ளஸ் ஆஸ் யூஷுவல் பாஜக இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அப்படிங்கிறது சொல்கிற நரேட்டிவ்க்கு இது வலு சேர்க்குதா சார்? உண்மையாகவே ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம்தான். ஏன்னா சித்தாந்த ரீதியான புரிதல் உள்ளவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் சிறுபான்மை மக்கள் இணைவது ரொம்ப குறைவு தான். அவங்களுக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு என்பது ஹிந்துத்வா என்கிற சித்தாந்தம். ஹிந்துத்வா என்கிற சித்தாந்தம் இன்க்ளூசிவ், எல்லோரையும் அரவணைப்பது. யாரையுமே ஹேட்டட் ஸ்பீச்சோ அல்லது ஒரு மதத்தை பற்றி இழிவாக பேசுகிறதோ ஒரு மத வழிபாட்டு தலத்தை குறை கூறி பேசுவதோ நிச்சயமாக இருக்காது. அப்படி இருந்தால் அது ஹிந்துத்வாவே கிடையாது. இப்போது ஹிந்துத்துவாவை யார் எக்ஸ்பிளைன் பண்ணணும்? நிதிஷ் ராணே பேசுகிறது ஹிந்துத்துவாவா அல்லது ஆர்எஸ்எஸ்னுடைய சீஃப் பூஜானிய டாக்டர் மோகன்ஜி பகவத் பேசுவது ஹிந்துத்துவாவான்னு தான் நம்ம பார்க்கணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பலமுறை சொன்னதை இந்த விஷயத்திற்கு மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஹிந்து ராஷ்டிரா இஸ்கா மத்லப் இஸ்மே முசல்மான் நஹி சாயே ஐசா பில்குல் நஹி ஹோத்தா. ஹிந்து ராஷ்டிரம் என்பதில் முஸ்லீம்களுக்கு இடமில்லை என்ற வார்த்தைக்கே இடமில்லை. जिस दिन ये कह जाएंगे हमको मुसलमान नहीं चाहिए उस दिन हिंदुत्वा नहीं रहेंगे. எந்த நாளில் இஸ்லாமியர்களுக்கு இங்கு இடமில்லை என்று சொல்ல ஆரம்பிக்கிறார்களோ பேசுகிறார்களோ அன்றைக்கு ஹிந்துத்வாவே இல்லாமல் போய்விடும். அப்போ ஹிந்துத்வான்னு ஒன்று இருக்கணும்னா அதில் இஸ்லாமியர்களும் இருக்கணும், அதில் கிறிஸ்துவர்களும் இருக்கணும், அதில் இந்த நாட்டில் பிறந்த 140 கோடி மக்களும் இருந்து அவர்களுடைய வழிபாட்டு முறை, அவங்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய பல்வேறு விஷயங்களை ஏற்றுக்கொள்ளுதல், இதெல்லாம் இருந்தால் அதுக்கு பேர் ஹிந்துத்துவா. இல்லை ஒரு சார்பாகவே இருப்போம், பிற மதங்களை இழிவுபடுத்துவோன்னா அதுக்கு பேர் ஹிந்துத்துவா கிடையாது. இது யாருக்கு புரியும்? மோகன் பகவத்ஜி அவர்கள் என்ன சொன்னாங்க, அதே மாதிரி ஹிந்துத்துவான்னா என்ன, ஆர்எஸ்எஸ் என்ற சுயம் சேவகர்களுடைய கொள்கை கோட்பாடு என்ன, இங்கே அடிப்படை கட்டமைப்புகளில் நாம் எதன் அடிப்படையில் ஒன்று சேரணும், இதெல்லாம் புரிந்தவர்களுக்கு சரி. ஆனால் புரியாதவர்களுக்கு நிதிஷ் ராணே போன்றவர்கள் பேசக்கூடிய ஒரு தவறான பேச்சு என்பது இயல்பாகவே மனதை புண்படச் செய்யும். ஏன்னா அங்கே உள்ள ஒரு சாமியார் அவர்கள் ஒரு இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிரான கருத்தை பேசுகிறாரு. அந்த கருத்துக்கு அங்குள்ள இஸ்லாமிய சில தலைவர்கள் பதிலளிக்கிறாங்க. ஆனால் இப்போ ஒரு தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் இவர் என்ன பேசுகிறார் அப்படின்னா, இஸ்லாமியருடைய பள்ளிவாசலுக்குள்ளே போய் தேடி தேடி அடிப்போம் அப்படின்னு நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது, இப்போ நானாக இருந்தால் எப்படி புரிஞ்சுக்குவேன்னா, நிதிஷ் ராணே என்பவர் ஹிந்துத்துவாவுக்கு எதிராக பேசுகிறார், நம்முடைய பாரதத்தினுடைய பண்பாட்டு கலாச்சாரத்துக்கு எதிராக பேசுகிறார். இந்த தேசம் இரு கூறாக பிரிக்கப்பட்டு இஸ்லாமியர்கள் உங்களுக்கென்ற மத அடிப்படையில் ஒரு நாடு உருவாகி இருக்கிறது, அந்த நாட்டிற்கு நீங்கள் போகலாம்
என்ற ஒரு வாய்ப்பு இருக்கும் பொழுது இந்த மண்ணில் பாரத தாயின் பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து மடிவோமே தவிர மதத்தின் பெயரால் இந்த நாட்டை துண்டாடியவர்களோடு நாங்கள் சேர மாட்டோம். இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களை இதுபோன்று வெளிப்படையாக புண்படுத்தும் விதமாக பேசுவது என்பதை ஏற்கவே முடியாது. ஏற்கவே முடியாது என்று நான் உறுதியாக சொல்வதற்கு காரணம், பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளராக இருந்தாலும் இந்த கருத்தை நான் ஆழமாக பதிய வைப்பதற்கு காரணம், நான் சித்தாந்தத்தின் பின்புலத்திலிருந்து வந்திருக்கிறேனே தவிர பெயரளவிற்கு நான் கட்சியினுடைய நிர்வாகி என்று கூறுவதற்கு இங்கே வரல. அப்போ இந்த சித்தாந்தத்தை பாரதம் முழுக்க நான் எடுத்து செல்லும் பொழுது வெகுஜன இஸ்லாமியர்கள் ஒன்றிணைகிறார்கள், புரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் ஹிந்துத்துவா என்றாலே ஏதோ இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிரானது என்ற அந்த பொய்யான விஷயங்களை, அவதூறுகளை எல்லாம் இன்றைக்கு அகற்றிவிட்டு ரொம்ப அழகா நாங்க கொண்டு வரும் பொழுது இப்படி பேசுவது எங்களுக்கு பெரிய பின்னடைவு எங்களுக்கு பெரிய பின்னடைவு. இந்த பேச்சு உண்மையாகவே வருத்தத்தை அளிக்கிறது, பெரிய பின்னடைவு. ஏன்னா சிறுபான்மை மக்களுக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி எந்த அளவிற்கு நல்ல விஷயங்களை கொண்டு செல்கிறார். இந்த பட்ஜெட்ல 3185 கோடி கொடுத்திருக்கிறாரு, 577 கோடி ரூபாய் போன பட்ஜெட்டை விட அதிகமாக கொடுத்திருக்கிறாரு. அதே போன்று பல விஷயங்கள்ல கவனம் செலுத்துறாரு. குறிப்பா சொன்ன இந்த வக்ஃபு மசோதாவில் எல்லாம் எத்தனையோ சொத்துக்கள் மாஃபியாக்கள் கையில் இருக்கு, அதை மீட்டு தருவதற்கான பல அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வருகிறார். இதெல்லாம் நாங்க சொல்லி சிறுபான்மை மக்களை ஒரு பெரிய அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு உள்ள இழுக்கும் பொழுது திடீர்னு இந்த மாதிரியான ஒருத்தர், எங்கோ ஒருவர், யாரோ ஒருவர் இந்துத்துவ சித்தாந்தத்திற்கு எதிராக சப்கா சாத் சப்கா விகாஸ் என்கிற அனைவரையும் அரவணைத்து அனைவருக்குமான ஒரு வாழ்க்கையை, வளர்ச்சியை தருவேன் என்று சொல்ற மோடிஜி அவர்களுடைய அந்த நம்பிக்கைக்கு எதிராக இப்படி பேசுவது என்பது உண்மையாகவே இந்த கட்சியை மீண்டும் மீண்டும் ஏதோ ஒரு இடத்திற்கு கொண்டு போகிறார்கள். அது சிறுபான்மை மக்களுடைய விரோதத்தை சம்பாதிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. எங்களை போன்ற ஒருங்கிணைக்கக்கூடியவர்களை, பாலமாக இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வழியை இந்த பேச்சு தருகிறது. நீங்க ஹிந்துத்துவாக்கு எதிராக இருக்குன்னு நீங்க பாப்பீங்க, ஆனா மற்ற இஸ்லாமியர்கள் இதை பார்க்கக்கூடியவர்கள் பாஜகவோட சித்தாந்தமே இதான் நினைப்பாங்கல்ல. இயல்பு தானே, அப்படி புரிவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குல்ல. ஏன்னா காலம் தேர்தல் வேறு வர இருக்கிறது. மகாராஷ்டிரா நீங்க உங்களுக்கே தெரியும், காங்கிரஸ் அங்க ஜெயிக்கும் நிறைய கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் மேல அதிருப்தி இருக்குன்னு சொல்லப்படுது. எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியாவிட்டாலுமே நீங்க களத்துக்கு சென்றிருக்கீங்க, எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது இவருடைய பேச்சு என்பது சிறுபான்மை மக்களுக்கு சில வழிகளை ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு கட்சி அரசியல் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் மீது வழக்கு பதிந்திருக்கிறது, அது ஒரு பக்கம் சட்ட ரீதியாக நடவடிக்கை. இன்னொரு பக்கம் இன்றைக்கு அந்த மாநிலத்தில் கொடுக்கக்கூடிய எந்த நலத்திட்டத்திலும் இஸ்லாமியர்கள் புறக்கணிக்கப்படலை. குறிப்பாக பெண்களுக்கு 1500 ரூபாய் மாதம் தோறும், 2 பெண்கள் ஒரு குடும்பத்தில் இருந்தால் 3000 ரூபாய் பெறலாம். அந்த மாதிரி 37,800 இஸ்லாமிய குடும்ப பெண்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நல்லாட்சியில் மகாராஷ்டிராவில் அவர்கள் பலன் பெற்றிருக்கிறார்கள் முதல் செக்டாரில். இப்போ அதுக்கு அடுத்த 2வது செக்டார் 3வது செக்டார்னு ஒரு இருக்குது, மொத்த மக்களுக்கு கொடுக்க போகிறாங்க. இப்போ அதில் இஸ்லாமிய பெண்கள் பயன்பெற்றிருக்கிறாங்க, அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவர்கள் அடிப்படை தேவைகளுக்கான அந்த அடிப்படை விஷயங்கள் பூரணமாக நிறைவு செய்யப்பட்டிருக்கு. இருந்தாலும் கூட இது போன்ற பேச்சுக்கள் தேவையற்ற ஒரு விவாதத்தை, சர்ச்சையை ஏற்படுத்துகிறது. நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் இது சம்பந்தமாக அறிவுரை வழங்கியிருப்பார்கள். இனிமேற்கொண்டு இது போன்ற விமர்சனங்கள் வராது என்று நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி என்பது அனைவருக்குமானது. 140 கோடி பாரதியர்களுக்கானது தான் பாரதிய ஜனதா கட்சியை தவிர வெறும் 100 கோடி இந்துக்களுக்கானது என்பது கிடையாது. ஏன்னா பிரதமர் அவர்கள் 140 கோடி மக்களின் சேவர் என்று சொல்கிறார். அஜ்மீர் தர்காவிற்கு அவர் தான் சாதர் வழங்குகிறார். தேவாலயத்தில் உள்ள மக்களையெல்லாம் தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாடுகிறார். இப்படி எல்லா மதங்களையும் மதிக்கக்கூடிய ஒரு பிரதமரின் நல்லாட்சி நாடு முழுக்க 3வது முறை நடக்கிறது. மகாராஷ்டிராவில் மீண்டும் நாங்கள் ஆட்சியை பிடிப்பதற்கான அனைத்து வேலைகளும் தயாராகி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இது போன்ற விஷயங்கள் இயல்பாக புரியாத இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த குறிப்பிட்ட வார்த்தைகளை வைத்துக்கொண்டு ஒரு சில இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகள் முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் தவறான வழிக்கு செல்வதற்கு, வழி நடத்துவதற்கு காரணமாக இருக்கும். அதனால் இதை ஒரு பக்கம் இவர் போன்ற பேசக்கூடியவர்கள் தவிர்க்க வேண்டும். அதே போன்று இஸ்லாமிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது மாதிரி பாஜகவில் மட்டும் பேசலை, கடந்த காலத்தில் காங்கிரஸில் பேசியிருக்கிறார்கள். இன்றைக்கு எந்த சிவசேனா உத்தவ் தாக்கரேவோடு இவர்கள் கூட்டணியில் இருக்கிறார்களோ இஸ்லாமியர்கள், அந்த காங்கிரஸோடு கூட்டணியில் இருக்கிறார்களோ, இந்த உத்தவ் தாக்கரே அவர்கள் கடந்த காலத்தில் என்னவெல்லாம் பேசியிருக்கிறார் இஸ்லாமியர்கள் மீது என்று நாம் புள்ளி விவரம் விட்டால் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் காலச்சூழலில் இருக்கிறாங்களா இல்லையா? அதனால் ஒரு குறிப்பிட்ட பேச்சை மையமாக கொள்ளாமல் ஒரு பாஜகவின் ஆட்சி எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது,
அது மக்களுக்கு எவ்வளவு நன்மை பயக்கிறது, அதில் சிறுபான்மை மக்கள் எவ்வளவு பலனடைந்திருக்கிறார்கள் என்பதை பொது பார்வையாக பார்க்க வேண்டுமே தவிர, இது போன்ற தவறான பேச்சுக்களை பேசக்கூடியவர்களை புறம் தள்ளிவிட்டால், அவர்களுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் இருந்தாலே அவர்கள் பேச்சு எடுபடாது. நாம் நம்முடைய வேலையை பார்க்கலாம். பாஜக நீண்ட நாட்களே சொல்லிட்டு வந்தது இலவசங்களுக்கு நாங்கள் எதிராக இருக்கோம் என்று நிறைய முறை பதிவு செஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் பெண்களுக்கான கலைஞர் உரிமை தொகை என்று கொடுக்கும்போது கூட நிறைய எதிர்ப்புகளை நீங்க தெரிவிச்சீங்க. ஆனால் அங்கு மகாராஷ்டிராவில் இதே மாதிரி 1500 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கறதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க சார்? கலைஞர் அவர்களுடைய பெயரில் இந்த பெண்களுக்கான உரிமை தொகை தருவதை நாங்கள் நிச்சயமாக எதிர்க்கலை. கடந்த காலத்தில் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை என்ன சொன்னார் அப்படின்னா, இப்படி பாதி பெண்களுக்கு கொடுத்து மீதி பெண்களுக்கு தராமல் ஏமாற்றுவது என்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. முழுமையாக அனைத்து பெண்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அமைந்தால் நாங்கள் தருவோம் அப்படின்னு தான் நாங்கள் சொன்னோம். அதனால் எங்களுடைய நிலைப்பாடு என்பது பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக செலவு செய்யக்கூடிய ஒரு பணம் என்பது அது இலவசத்தில் சேராது. அவருடைய வாழ்வியல் முன்னேற்றத்திற்கு உரியதாக இருக்கும். டிவி தரோம், மற்ற மாதிரி பொருட்கள் தரோம் என்பது தான் அது ஒரு இலவச பொருட்களாக மக்களை கல்வி அறிவிலையோ பொருளாதார முன்னேற்றத்திலேயோ கொண்டு செல்லாமல் தவறான விஷயத்திற்கு கொண்டு செல்லும். அந்த இலவசங்கள் கூடாது. பொருளாதார ரீதியான முன்னேற்றத்திற்கு ஒரு இலவசம் உதவுமேயானால் அது இலவசம் அல்ல, அது அவர்களுடைய முன்னேற்ற பாதைக்கான ஒரு அடிப்படை உதவியாக நாம் பார்க்கிறோம். அது அவருடைய உரிமையும் கூட. கலைஞர் உரிமை தொகையை நீங்கள் முழுவதுமாக எதிர்க்கலாங்கிறீங்களா? முழுவதுமாக எதிர்க்கல, பாதி அளவுக்கு எதிர்க்கிறோம்லாம் கிடையாதுங்க. அந்த திட்டத்தை அவர்கள் என்ன சொன்னார்கள், அனைத்து பெண்களுக்கும் 1000 சொன்னாங்க. கொடுத்தாங்க. அந்த இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றலை. தகுதி உள்ள பெண்களுக்கு என்று பிறகு மாற்றினார்கள். அப்போ நாங்கள் கேள்வி எழுப்பணும். அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய்ன்னு சொல்லிட்டு தகுதி உள்ள பெண்களுக்கு அப்புறம் 1.5 கோடி பெண்கள் தமிழகத்தில் தகுதி இல்லாதவர்களா? எந்த விதத்தில் அவர்கள் தகுதி இல்லாமல் போனார்கள்? அந்த கேள்வி நியாயமானது தானே. அதனால் அனைத்து பெண்களுக்கும் 1000 கொடுக்குவார்களேயானால் அது அந்த பெண்களுக்கான முன்னேற்றத்திற்கு உதவும். பாதி பேருக்கு தந்துட்டு மீதி பேருக்கு தரலன்னா இது எந்த விதத்தில் நீங்கள் நேர்மையான ஒரு அரசுன்னு சொல்லுவீங்க? இப்போ சமீபத்தில் நடந்த இஷ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க சார். கோவையில் அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனரை மிரட்டி பாஜக பணியை வைத்திருக்காங்க. ஒரு நியாயமான கேள்வி அவரை கேட்டார். ஆனால் அதற்கு பதில் கொடுக்காம அவரை மிரட்டுவது எந்த விதத்தில் நியாயம் என்று சோஷியல் மீடியா 2 நாளாக தான் சார் பேசுபொருள் ஆகியிருக்கு. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? அது உண்மையிலேயே அவர் மிரட்டப்பட்டிருக்காரா? தமிழகத்தில் பாஜக என்கிற ஒரு கட்சியை பேசாவிட்டால் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, நாம் தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, வேறு என்னவெல்லாம் கட்சி இருக்குதோ, இன்னும் தாவேக்கா இன்னும் வரலை, அநேகமாக வந்தால் அவர்களும் அதே டைலாக் தான் எடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பர்சனலாக. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி தான் இன்றைக்கு கருப்பொருள். இன்றைக்கு அதுதான் ஒரு மாற்று. பாரதிய ஜனதா கட்சி தான் மிக வேகமான வளர்ச்சி. அப்போது இந்த மாதிரியான ஒரு கட்சியை எதிர்த்தாதான் எங்களுக்கு அரசியல் பண்ண முடியும்னு எல்லோரும் நினைக்கிறதுனால தான் ஆளும் கட்சியான திமுக பாஜகவை எதிர்க்கிறது. முன்னாள் ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுகவும் பாஜகவை எதிர்க்கிறது. நாம் தமிழரும் பாஜகவை எதிர்க்கிறார்கள். அதே மாதிரி கம்யூனிஸ்டும் காங்கிரஸுகளும் பாஜகவை எதிர்க்கிறாங்க. நீங்கள் பாருங்க, ஒரே ஒரு கட்சியை இத்தனை பேர் சேர்ந்து எதிர்க்கிறார்கள். எதற்காக எதிர்க்கிறாங்க? இதை ஊழல் கட்சின்னு சொல்லி எதிர்க்கிறாங்களா? கிடையாது. இந்த கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு மக்கள் பின்தங்கி போய்விட்டார்கள் என்று எதிர்க்கிறார்களா? அதுவும் கிடையாது. இந்த கட்சி கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் மக்கள் நலனுக்கு எதிராக இருக்கிறது என்று சொல்லி எதிர்க்கிறார்களா? அதுவும் கிடையாது. இந்த நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடியவர் பல கோடிகளை கொள்ளையடித்து சுவிஸ் பேங்கில் அவரும் அவருடைய குடும்பத்தாருக்கும் சேர்த்து வைத்து விட்டார் அப்படின்னு எதிர்க்கிறாங்களா? அதுவும் கிடையாது. அல்லது இந்த ஆட்சி நடக்கும் பொழுது மத்திய அமைச்சர்களாக இருந்த பல பேர் ஊழல் செய்கிறார்கள், அவருடைய ஊழலை பிரதமர் கண்டும் காணாமல் இருக்கிறார் அப்படின்னு எதிர்க்கிறாங்களா? அதுவும் கிடையாது. ஒரு ஆட்சியை ஒரு அரசை எதிர்க்க வேண்டும் என்றால் என்னவெல்லாம் சொல்லி எதிர்க்க வேண்டுமோ அப்படி எதையுமே சொல்லி எதிர்க்கிறது இல்லை. என்ன சொல்லி எதிர்க்கிறாங்க? இது ஒரு மதவாத கட்சி. என்ன மதவாத கட்சி? அனைத்து மக்களையும் அரவணைத்து இந்த பண்பாட்டின் கலாச்சாரத்தின் அடிப்படையில் நாம் தேசத்தை கட்டமைப்போம். அரேபிய கலாச்சாரமோ ஐரோப்பிய கலாச்சாரமோ நமக்கு தேவையில்லை, நம்முடைய கலாச்சாரத்தை நாம் போற்றுவோம் சொல்ற ஒரு கட்சி இருக்குன்னா இதையே எதிர்க்கணும். இது அமெரிக்காவில் இருந்துட்டு ராகுல் காந்தி அவமானப்படுத்த நினைக்கிறார் பாரதியர்களையும் பாரத தேசத்தையுமே தவிர, நாங்கள் என்ன நினைக்கிறோம், இந்த மண்ணுக்குன்னு பண்பாடையும் கலாச்சாரம் இருக்குன்னா இதை ஏன் நம்ம இழக்கணும்? இல்லை, ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, இந்தியாவில் சீக்கியர்களால் தலப்பாகை அணிய முடியல, சிறுபான்மை மக்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கு என்று தொடர்ச்சியாக சொல்லிட்டு இப்போ யூஎஸ்லேயே பதிவு பண்ணியிருக்காரு. அதாவது அமெரிக்காவில் போய் அவர் பேசுவதில் இருந்து என்ன தெரிகிறது என்றால், இவரை போன்ற ஒரு பொய்யர் இல்லை என்பதை கூட இரண்டாவது வச்சுக்கலாம், அவதூறு பேசக்கூடியவர் என்பதை கூட இரண்டாவது வைத்துக் கொள்ளலாம். இவரை மாதிரி ஒரு முட்டாள் ஒரு எதிர்க்கட்சியின் தலைவராக இருப்பது இந்த பாரதத்தின் சாபக்கேடான் நான் கடுமையான வார்த்தைகள் கடுமையாக இருக்கு. ஏன்னா நான் வருந்துறேன். அதை விட கடுமையாக என் தேசத்தை பற்றி இன்னொரு தேசத்தில் போய் அவமானப்படுத்துவது அது என்ன உங்களுக்கு ஈஸியா தெரியுதா? அது கடுமையா தெரியலையா? அது கவலைப்படக்கூடிய ஒரு விஷயமா இல்லையா? இந்த தேசத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால்
இங்கே எது வேண்டுமானாலும் அவர் பேசட்டும், எத்தனை அறிக்கைகள் கொடுக்கட்டும், எவ்வளவு கடுமையாக சாடட்டும். ஏன்னா ஒரு தேசத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை இன்னொரு தேசத்தில் போய் அவர் என்ன சொல்றாருன்னா, சீக்கியர்கள் தலைப்பாகை அணிய முடியல அப்படின்னா இவர் கண்ணு குருடாங்க அவருக்கு. ஏன் எந்த சீக்கியர் வந்து அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாரு? எந்த மாநிலத்தில் அப்படி நடந்திருக்கு? பஞ்சாப்ல அதிக சீக்கியர்கள் இருக்கிறாங்க, அப்படி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா? ஹரியானாவில் சீக்கியர்கள் இருக்கிறாங்க, நாடு முழுக்க சீக்கியர்கள் இருக்காங்க. எந்த மாநிலத்திலாவது அல்லது பாஜக ஆளும் மாநிலத்தில் நாங்கள் சீக்கியர்கள் தலைப்பாகை அணிவதற்கு பாஜக தடுக்கிறது? ஏதாவது ஒரு பேச்சு, ஏதாவது ஒரு அறிக்கை, ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட், ஏதாவது ஒரு எஃப்ஐஆர் எதுவுமே இல்லாமல் சொல்லக்கூடிய இவர்கள் ஆட்சியில் தான் 3000 சீக்கியர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இவர்கள் ஆட்சியில் தான் சீக்கியர்களுடைய கடைகளிலிருந்து அவர்களுடைய அடிப்படை தேவைகள் அத்தனையும் கொளுத்தப்பட்டது, அராஜகம் செய்யப்பட்டது. அன்றைக்கு இருந்த ஜெகதீஷ் டைட்லருக்கு இப்போ எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. அன்றைக்கு நடந்த கலவரத்துக்கு இன்றைக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கிறார்கள் என்றால் இதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியினுடைய கொடூரங்கள். அந்த கொடூரத்தை மறைத்து ஏதோ சீக்கியர்களுக்காக இவர் பேசுவது போன்றும், சீக்கியர்கள் இந்த பாரதத்தில் சிரமப்படுவது போன்றும், சிறுபான்மை மக்கள் ஏதோ பெரிய கவலையில் ஆழ்ந்திருப்பது போன்றும் அந்நிய நாட்டில் போய் பேசுகிறார் என்றால் இவர் முட்டாள் என்று சொல்லுவதே ரொம்ப சாதாரணமாக நினைக்க, அதை விட கடுமையாக என்னால் பிரயோகிக்க முடியும். ஆனால் கண்ணியம் கருதி ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து கொண்டு இப்படி பேசுவதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கடுமையான கண்டனங்களை நாங்கள் பதிவு செய்கிறோம். அவருடைய கருத்துக்கு நிறைய காலிஸ்தானி அமைப்புகள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க சார். ஆமா, இந்தியாவில் அப்படிதான் இருக்கு. குர்பத்வந்த் சிங் பண்ணு எல்லாருக்குமே தெரியும், அவர் சரியாக சொல்றார் ராகுல் காந்தி என்றெல்லாம் பேசிட்டு இருக்கிறது. அவருடைய கருத்துக்கு காலிஸ்தான் தீவிரவாதிகள் ஆதரவு தெரிவிப்பாங்க. அவருடைய கருத்துக்கு பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்று இருக்கா இல்லையா, பிஓக்கு நம்ம சொல்லுவோம். அப்போது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் முக்கியமானவர்களாக பாகிஸ்தான் கூட்டிகிட்டு வந்து காட்டுனுச்சோ அது போன்ற நபர்கள் எல்லாம் வந்து ஆதரவு தெரிவிப்பாங்க. இந்த தேசத்திற்கு எதிராக பேசியவர்கள்லாம் ராகுல் காந்தி அவர்களுடன் நின்று கூட்டு புகைப்படம் எடுக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதனால் தேசத்திற்கு எதிரானவர்களை கூட்டணியாக இணைத்து கொண்டு அமெரிக்காவிலும், தேசத்தின் வளர்ச்சிக்கு எதிரானவர்களை கூட்டணியாக அமைத்து கொண்டு பாரதத்திலும் ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடிய ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரை வெளிப்படையாக சொல்கிறேன், அவர் தேசத்தின் மீது அக்கறை இல்லாதவராகத்தான் எனக்கு தென்படுகிறார். ஏன்னா அப்படி ஒரு அக்கறையாக இருந்திருந்தால் இவ்வளவு கீழ்த்தரமாக தேசத்திற்கு எதிராக பேசக்கூடியவர்களோடு நின்று புகைப்படம் எடுப்பதோ, நம்முடைய பாரதத்தை வேறு நாடுகளில் போய் இழிவுபடுத்தி பேசுவதோ செஞ்சிருக்க மாட்டார். அங்கே போய் என்ன சொல்றாருன்னா, சார் நான் மோடியை வெறுக்கவே இல்லை, ஆனால் இங்கே அவர் செய்த காரியங்கள்லாம் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. சைனாவோட ப்ராப்ளமும் சரியா அணுகலை மோடி அவர்கள். சைனாவுடைய ப்ராப்ளம்னா ரொம்ப மோடி ஃபெயில்டு அப்படின்னு பதிவு பண்றாரு சார். பாரத தேசத்தில் நரேந்திர மோடி என்ற ஒரு மாபெரும் தலைவன் ஆட்சி செய்வதனால தான் சீனர்கள் அவர்களுடைய இராணுவத்தினர் உள்ள நுழைய முடியாமல் இருக்கு. நுழைந்த இடத்தை கூட விட்டு 4 இடங்களிலிருந்து காலி செய்து விட்டு சென்றிருக்கிறார்கள். இது நேற்றைய தினம் நீங்களும் படித்திருப்பீர்கள், நானும் படிச்சிருக்கேன். ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, டெல்லி அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பகுதியை லடாக்ல இன்னுமே சீன படைகள் ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு. பொய்யான செய்திகளை கூறக்கூடிய அவர் நேரடியாக போகட்டும், அது எந்த இடம்னு அவர் காட்டட்டும். அதனால் என்ன வேண்டுமானாலும் அமெரிக்காவிலிருந்து பேசலாம், அன்றைய பத்திரிகைகளில் வேண்டுமானால் அது வரலாம். ஆனால் பெரிய விஷயம் என்னென்னா, அதே அமெரிக்காவில் உள்ள ஒரு பத்திரிகை சொல்லுகிறது, இவர் பாகிஸ்தானுக்கு ஆதரவானவரா அல்லது பாரதத்திற்கு ஆதரவானவரான்னு கொஸ்டின் போட்டு அமெரிக்க நாளிதழை வெளியிடக்கூடிய அளவுக்கு தான் இவருடைய லட்சணம் இருக்கு. நம்ம ரிப்போர்ட் இருக்கு. இன்னும் நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டே வர்றாரு சார். ஆனால் என்ன சொல்றேன்னா, இந்தியாவில் சிறுபான்மை மக்கள் அவர்களுடைய பாதுகாப்பு கருதி ஒரு மிகப்பெரிய போர் இங்கே நடந்துகிட்டு இருக்கு, ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கு. சுதந்திரமாக மத அடையாளத்தோட வெளியில போக முடியுதாங்கிறதுக்கான ஒரு போர்ல நாம் எப்பவுமே சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருப்போம்னு பதிவு பண்றோம். 2 விதமான பதில் சொல்லலாங்க. முதலாவது பதில் வந்து, உலக அளவில் சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடியவர்கள் எங்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு சர்வேவை ஆஸ்திரேலியாவுடைய பாராளுமன்றத்தினுடைய ஒரு குழு எடுக்கிறாங்க. அதில் முதலாவது தேசம் சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பாக இருப்பது பாரதத்தில் தான். பாரதத்தில் உள்ள இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பாதுகாப்பாக இருப்பது போன்று, அவர்கள் தொழில் வளத்தோடு வளர்ச்சியில் இருப்பது போன்று, அரசின் நலத்திட்டங்கள் அனைவருக்கும் சமம் என்று இருப்பது போன்று உலகின் எந்த நாடுகளிலும் இப்படி ஒரு உரிமை கொடுக்கப்படவில்லை. இது நாங்களே சொன்னா என்ன சொல்லுவாங்க, இவர்களை பாராட்ட தானே செய்வாங்க. ஆஸ்திரேலியா அரசு சொல்லுகிறது, அங்கு அமைக்கப்பட்ட ஒரு குழு சொல்லுகிறது என்றால் இதை விட என்ன ஆதாரம் வேணும்? அதை தாண்டி நான் சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சியில் இருந்த சிறுபான்மை அடையாளங்கள் அளிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. எவ்வளவு பொய்யான வாதம். நான் உங்களுக்கு முன்னால பேசிட்டு இருக்கேன், நான் பாஜகவின் தேசிய செயலாளர். நபிகள் நாயகம் சொன்னது அடிப்படையில் நான் தாடி வைத்திருக்கிறேன், தொப்பி அணிந்திருக்கிறேன், திருக்குரான் வசனங்களை பல பாஜக மேடைகளில் பேசியிருக்கிறேன், நபிகள் நாயகத்தை பற்றி பேசுகிறேன். நான் எந்த மேடையில் என்னுடைய உரையை ஆரம்பிப்பதாக இருந்தாலும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக, அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதை தமிழ் வயப்படுத்தி நான் தமிழ் மொழியில் என்னுடைய மக்களுக்கு, தமிழர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதை விட என்ன உரிமையை பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மை மக்களுக்கு தரணும்? இதை விட மத உரிமையை வேற எந்த கட்சி தந்திருக்கிறது?
அதனால திரும்ப திரும்ப மதவாதம் என்றும் சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுகிறார் என்று சொல்வது ஏற்புடையது கிடையாது. அதே வேளையில சிறுபான்மை சமூகம் என்ற பெயரில் தீவிரவாதத்தையோ பயங்கரவாதத்தையோ பிரிவினைவாதத்தையோ பேசினால் கை கட்டி வேடிக்கை பார்ப்பதற்கு இது காங்கிரஸ் அரசாங்கம் கிடையாது. அந்த தவறை யார் செய்தாலும் அது சிறுபான்மையோ பெரும்பான்மையோ பார்க்க மாட்டாங்க. தவறு என்று இருக்குமேயானால், அது தேசத்திற்கு எதிராக இருக்குமேயானால், அது பிரிவினைவாதத்தை வித்திடுமேயானால் நிச்சயமாக கடும் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள். இதுல எங்களுக்கு காம்ப்ரமைஸ் கிடையாது. இன்னொன்று சொல்றாரு சார், இந்தியாவில் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை, அனைவருக்கும் சமமான வாய்ப்பு இல்லை, அப்பேற்பட்ட இந்தியாவில் நான் வாழவே விருப்பப்படலை என்றும் பதிவு செய்கிறாரு. இன்னொன்று, சரியான தருணம் வரும்பொழுது நாங்கள் இடஒதுக்கீடை ரத்து செய்வோம் என்று காங்கிரஸ் ரத்து செய்யணும்னு சொல்றாரு சார். இது குறித்து பாஜகவுடைய கருத்து என்ன சார்? காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் என்ன பேசுனாங்க? இடஒதுக்கீட்டை பாஜக ரத்து செய்ய முனைகிறதுன்னு சொன்னாங்க. அதே போன்று என்ன சொன்னாங்கன்னா, ஓபிசியை புறக்கணிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கடுத்து நாங்கள் வந்தால் இடஒதுக்கீட்டை தேசம் முழுக்க கொண்டு வருவோம், அதற்கான கணக்கீடை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. பிறகு அவருக்கு வரலன்னதுமே இடஒதுக்கீட்டை நீங்கள் தேசம் முழுக்க கணக்கீடு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். இப்படியெல்லாம் சொன்ன ராகுல் காந்தி திரும்ப ஒன்று சொல்கிறேன்னா, நேரம் வந்துருச்சுன்னா நாங்கள் இடஒதுக்கீட்டை ரத்து பண்ணிடுவோன்றாங்க. அதாவது ஒருவேளை குடிகாரர்கள் இப்படி பேசினா பரவாயில்ல, ஒரு எதிர்க்கட்சியினுடைய தலைவராக இந்த பாரத தேசத்தில் இருக்கக்கூடியவர் இப்படி மாற்றி மாற்றி பேசுவது அயோக்கியத்தனத்தின் உச்சம் என்பதை தவிர வேறு வார்த்தைகளே கிடையாது. கரெக்டாக ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்காவில் இருக்கும்போது தான் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் அமெரிக்காவில் இருந்திருக்காரு. இப்போதான் நாடு திரும்பியிருக்காரு. பல்லாயிரக்கணக்கான கோடிகள் முதலீட்டை ஈர்த்துட்டு வந்திருக்கோம் என்று சொல்லி. எவ்வளோ? 10,000? எத்தனை ஆயிரங்க? ஒரு 11,000 நினைக்கிறது. 11,000க்கும் 7,100 சில்லற கோடி கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்றாரு. ஆனால் கொண்டு வரல, அதான் உண்மை. அதாவது பாருங்க, நீங்க மகாராஷ்டிராவை எடுத்துக்கங்க, 3 லட்சம் கோடி அவர்கள் முதலீடை ஈர்த்திருக்கிறாங்க. இதே மாதிரி அமெரிக்காவுக்கு போன தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி 35,000 கோடி ஈர்த்திருக்கிறார். ஆந்திர பிரதேசத்திலிருந்து போனவங்க 25,000 கோடி ஈர்த்திருக்கிறார்கள். அதே போன்று கர்நாடகத்திலிருந்து அமைச்சர்கள் 2 பேர் போய் 20,000 கோடி ஈர்த்து விட்டு வந்திருக்கிறார்கள். இங்கே தமிழக முதல்வர் குடும்பத்தோடு போய் நல்லா சைக்கிள் கீக்கெல்லாம் ஓட்டி ஈர்த்த தொகையே எவ்வளவுன்னா 7,000 சில்லற கோடி. அது ஒப்பந்தம் கையாளி. அதான் சொல்கிறேன், எல்லாமே ஒப்பந்தம் தான். ஆனால் இந்த 7,000 கோடியில் 700 கோடியாவது இங்கே முதலீடு செய்வார்களா என்பது $1 மில்லியன் கேள்வி. ஏன்னா கடந்த காலத்தில் துபாய்க்கு போனார், சிங்கப்பூர் போனார், ஜப்பானு போனார், இப்படி எல்லா இடத்துக்கும் போனாங்க. ஆனால் ஒன்றையும் இங்கே கொண்டு வரலை. இது வரைக்கும் வெள்ளை அறிக்கை கேட்டால் இன்னொரு 10 வருஷம் பொறுத்து தரேன்னு சொல்கிற ஒரு அற்புதமான தமிழக முதல்வர் நம்ம ஐயா ஸ்டாலின். அப்போ இவர் போயிட்டு வந்திருக்கிறாருன்னா எனக்கு என்னப்படுதுன்னா, குறைந்தபட்சம் அவர் சந்தோஷமாக அவர் மனைவி மக்களோட நல்லா சைக்கிள்கள் ஓட்டி பீச்சுக்கெல்லாம் போய் மக்களெல்லாம் பார்த்து ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு வந்திருப்பார். அது அவருக்கான பயன், மக்களுக்கான பயன். அது இனிமேல் வரக்கூடிய காலத்தில் நாங்கள் பார்க்கணும். என்ன கேட்குறாங்களா, நரேந்திர மோடி அவர்கள் ஃபாரின் விசிட் பண்ணால் மட்டும் ஆஹா ஓஹோன்றீங்களா பாஜக, முதல்வர் பண்ண மட்டும் ஏன் கலாய்க்கிறீங்கன்னு கேட்குறாங்க சார். நாங்கள் கலாய்க்கலைங்க. நரேந்திர மோடி அவர்கள் போகும் பொழுது நீங்கள் விமர்சித்தீர்கள். அந்த விமர்சனத்திற்கு பதில் இன்றைக்கு தந்துக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கு உலக நாடுகளில் உக்ரைனும் ரஷ்யாவும் 2 விதமான சித்தாந்தம் கொண்ட நாடுகள். ஒரே நேரத்தில் 2 நாடையும் கண்ட்ரோல் பண்ணுற சக்தி வேற எந்த நாட்டுக்குமே இல்லை, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியை தவிர. அப்போ அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் போது அவர் மட்டும் முடிவு செய்து தன்னுடைய மாணவர்களை காப்பாற்ற ஒரு நாள் முழுக்க போர் செய்யக்கூடாது என்று 2 தலைவர்களிடத்தில் பேசி மக்களை எல்லாம் பாதுகாப்பாக கொண்டு வந்தார் இல்லையா மாணவர்களை. இதை வேற யாரால செய்ய முடியும்? அவருடைய பயணம் உதவுனுச்சு. ஏங்க, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒத்தே வராது. ஆனால் நாங்கள் அமெரிக்காவிடத்திலும் நல்லுறவு பாராட்டுறோம். ஈரானிடத்தில் பெட்ரோல் டீசல் கொள்முதலை, கச்சா எண்ணெய் கொள்முதலை நாங்கள் பண்ணுறோம். எந்த அடிப்படையில்? நம்முடைய நாட்டு பணத்தை கொடுத்து, டாலரின் அடிப்படையில் இல்லை. இது எப்படிங்க சாத்தியம்? நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஆகவே ஆகாது. 2 பேருமே எதிரெதிர் கொள்கைகள் உள்ளவர்கள். நாங்கள் அமெரிக்காவோடு நல்லுறவு வைத்துக்கொண்டு அதே போன்று ரஷ்யாவோடு நாங்கள் கச்சா எண்ணெயிலிருந்து பாதுகாப்பு பொருட்கள் மற்ற பல்வேறு விஷயங்களில் ஒப்பந்தம், புரிந்துணர்வு என்று எங்களோட போகுதுன்னா இது எப்படி முடியுது? அது நரேந்திர மோடி என்ற தலைவனால் தான் சாதித்து காட்ட முடியும். மற்றவர்கள்லாம் ஒரு சார்பாக இருப்பார்கள், 2 சார்பாக. அதே போன்று ரஷ்யாவுக்கு போய் அங்கே உள்ள யாரெல்லாம் கொல்லப்பட்டார்களோ அந்த போரில் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி அங்கும் போருடைய அமைதியை பற்றி பேசிவிட்டு அதற்கடுத்து பாரதத்திற்கு மீண்டும் உக்ரைனுக்கு செல்கிறார் என்றால் அங்கும் அவரை வரவேற்க தயாராக இருக்கிறார்கள். உக்ரைனுக்கு பக்கத்தில் இருக்கிற போலந்து நாட்டுக்கு செல்கிறார், அங்கு வரவேற்க தயாராக இருக்கிறார்கள் என்றால் நாட்டில் அப்படி ஒரு ஆள் தான் இருக்க முடியும், அது நரேந்திர மோடி. ஆனால் முதல்வருடைய நோக்கம் என்ன நினைக்கிறீங்க? முதல்வர் நீங்கள் பாருங்களேன், இது இப்படி எந்த மாநிலத்துக்கு போவார்? மிஞ்சி போனால் பக்கத்தில் இருக்கிற கேரளாவுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற கேரள மொழியில் ஏதாவது எழுதி வச்சு படிச்சுட்டு பிறகு பேசிட்டு வருவாரே தவிர, இது தமிழகம் முழுக்க தெரிந்த அவர் இந்த தேசம் முழுக்க தெரிந்த ஒரு தலைவரான நிச்சயமாக கிடையாதுங்க. ஆனால் இன்றைக்கு உலகத் தலைவர்களில் 79% நேசிக்கிற, மக்களால் போற்றப்படுகிற ஒரு தலைவர் என்றால் அது நரேந்திர மோடி. அதற்கு காரணம் அவருடைய பயணம் சுற்றுலா பயணமாக இல்லை,
ஒவ்வொரு தேசத்தையும் பாரதத்தின் பக்கம் இணைக்கிற இந்த பாரதத்தின் வளர்ச்சிக்கு அவர்களால் என்ன பங்களிப்பு செய்ய முடியும், நாம் நம்முடைய பண்பாட்டை, கலாச்சாரத்தை, நம்முடைய நேர்மறை வழிகாட்டுதலை அவர்களுக்கு எவ்வாறு தர முடியும் என்பதை அவருடைய அந்த சுற்றுப்பயணம் உணர்த்தியது. அதன் வாயிலாகத்தான் இன்றைக்கு பாரதம் பாதுகாப்பாக இருக்கிறது. சீனா நம்ம ஆக்கிரமிக்கிறதுக்கு முயல முடியல, அதே போன்று பாகிஸ்தான் வாலாட்டவே முடியல. அண்டை நாடுகள் எல்லாம் நல்லிணக்கமாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் நாசமாய் போய்விடுவோம் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு வந்துவிட்டது. இதற்கு காரணம் நரேந்திர மோடி என்ற ஒரு நல்ல மனிதன். அவருடைய ஆட்சி தொடரும் பொழுது பாரதம் பாதுகாப்பாக இருக்கும். இவ்வளவு நேரம் பல்வேறு விஷயங்களை குறித்து பேசியிருக்கீங்க. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசினதுக்கு மிக்க நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள். பரணி நட்சத்திரத்தை பொறுத்தளவுல நம்ம எப்படி சொல்லலாம்னா, இவர்களுடைய கேரக்டரையே நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா இதுதான் சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.